எண்ணும் எழுத்தும். பருவம் 2, வகுப்பு 4, பாடம் நீர். அனைவருக்கும் வணக்கம். 2ஆம் பருவத்தில் கட்டகம் 1க்கான செயல்பாடுகளை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருப்பீங்க. அனைவருக்கும் பாராட்டுகள். முந்தைய பாடவேளையில் தேடித் திரட்டுவேன் பகுதியில் கொடுக்கப்பட்ட செயல்பாட்டை மாணவர்களை வழங்க சொல்லணும். கட்டகம் 2ல 4 நாட்களுக்கான செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அச்செயல்பாடுகளைப் பற்றி இந்த காணொளியில பார்க்க போறோம். ஆஹா அறிவியல். இந்த ஆஹா அறிவியல் சோதனையானது சூடான வண்ண நீர் மற்றும் குளிர்ந்த நீரை கொண்டு மாணவர்கள் ஆசிரியர் உதவியுடன் செய்து பார்க்கும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இச்செயல்பாட்டின் போது ஆசிரியர் உரிய இடங்களில் அதற்குரிய பதாகைகளை உயர்த்தி காட்டணும். மாணவர்களை நன்கு உற்றுநோக்க செய்து அது சார்ந்த கேள்விகளை கேட்டு சூடான வண்ண நீர் மிதப்பதற்கான காரணத்தையும் சிறிது நேரம் கழித்து பார்க்கும்போது இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலப்பதற்கான காரணத்தையும் கலந்துரையாடி மாணவர்களிடமிருந்து பதில்களை பெறணும். செயல்பாட்டோட முடிவுல மாணவர்களுக்கு தொடர்பணியை கொடுத்து வீட்டிலுள்ள பெரியவர்களின் உதவியோடு செய்து வரும்படி கூறணும். செயல்பாடு 4, நீரின் நிலைகள். இந்த செயல்பாட்டுல ஆசிரியர் கரும்பலகையில் ஈரத்துணியால் அழித்து அதுல ஈரம் காயறத மாணவர்களை உற்றுநோக்க சொல்லி கட்டகத்துல கொடுக்கப்பட்ட வினாக்களை கேட்கணும். மாணவர்களின் பதில்களுக்கு பின்னர் ஆவியாதல் நிகழ்வை விளக்கி சொல்லணும். முன்னேற்பாடாக ஆசிரியர் கண்ணாடி குவளையில் ஐஸ் கட்டிகளையும் வெப்பக்குடுவையில் கொதிக்கும் நீரையும் எடுத்து மேஜை மீது வைக்கணும். பின்னர் மாணவர்களை வட்டமாக நிற்க வைத்து மேஜையின் மீது வைத்த ஐஸ் கட்டிகளையும் கொதிக்கும் நீரையும் உற்றுநோக்க செய்து கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்டு ஆவி சுருங்குதல் நிகழ்வை மாணவர்களுக்கு விளக்கணும். மாணவர்கள் கூறிய பதில்களின் அடிப்படையில் நீரின் 3 நிலைகளையும் நிலை மாற்றங்களையும் மாணவர்களைக் கொண்டு தொகுத்து கூற சொல்லணும். தொடர்ந்து தேடித் திரட்டுவேன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி நூல் செயல்பாடு 2.5இல் பதிவு செய்ய சொல்லணும். செயல்பாட்டின் இறுதியாக பயணம் செய்வோம் பகுதியை மாணவர்களுக்கு செய்ய சொல்லணும். செயல்பாடு 5, துளி துளி மழைத்துளி. செயல்பாடு 5ஐ தொடங்குவதற்கு முன்பாக முந்தைய பாடவேளையில் கொடுக்கப்பட்ட தேடித் திரட்டுவேன் செயல் திட்டத்தை வழங்க செய்யணும். பின்பு விரைவு துலங்கல் குறியீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள காணொளியை பார்க்க செய்து கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்கணும். மாணவர்களின் பதில்களுக்கு பின்னர் சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும். பின் நமது வீடுகளில் மழைநீரை சேகரிக்க என்ன செய்கிறோம் என கேட்டு செயல்பாட்டிற்குள் செல்லணும். ஆசிரியர் மாணவர்களை 2 குழுக்களா பிரித்துக்கொள்ளணும். மாணவர்களுக்கு கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள காணொளியை காட்டி வழிகாட்டுவதன் மூலமா மழைநீர் சேகரிப்பு மாதிரியை செய்ய வைக்கணும். இதில் சிறிதளவு மண், இலை, தூசுகள் கலந்த நீரை ஊற்ற சொல்லி ஊற்றிய நீர் என்னவாகிறது என்பதை உற்றுநோக்கி மாணவர்களை கூற சொல்லணும். மேலே ஊற்றப்பட்ட நீரானது அடுக்குகளால் வடிகட்டப்படுகிறது என்ற பதில் வரும் வரைக்கும் கேள்விகளை கேட்கணும். இதுபோலத்தான் எதிர்கால தேவைக்கு மழைநீரை சேகரித்து பயன்படுத்தும் முறையே மழைநீர் சேகரிப்பு என விளக்கணும். பின்னர் ஒவ்வொரு குழுவிற்கும் படத்தொகுப்பினை கொடுத்து உற்றுநோக்க சொல்லி மழைநீர் சேகரிப்பின் நன்மைகளை கூற சொல்லணும். தொடர்ந்து தேடித் திரட்டுவேன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள காணொளியை பார்த்து பெற்றோர் உதவியுடன் மழைமானி செய்து மழையின் அளவை குறித்து வர சொல்லணும். செயல்பாட்டின் இறுதியில பயணம் செய்வோம் பகுதியை மாணவர்களை செய்ய சொல்லணும். செயல்பாடு 6, நோய்களை தள்ளுவேன் முத்துக்களை அள்ளுவேன். செயல்பாடு தொடங்குவதற்கு முன்பாக முந்தைய பாடவேளையில் தேடித் திரட்டுவேன் பகுதியில் கொடுக்கப்பட்டதை வழங்க சொல்லணும். மாணவர்களை 4 அல்லது 8 பேர் கொண்ட குழுக்களா பிரிச்சுக்கொள்ளணும். ஒவ்வொரு குழு மாணவர்களுக்கும் விளையாட்டுக்கு தேவையான பொருள்களை வழங்கணும். விளையாட்டின் விதிமுறைகளை மாணவர்களிடம் கூறி மாணவர்களை விளையாட வைக்கணும். 2 அணியினரும் மாறி மாறி கனசதுர கட்டையை உருட்டி விழுகின்ற புள்ளிகளுக்கு ஏற்ப கட்டங்களை கடந்து சென்றடையணும்.
கட்டத்திற்கான பட அட்டையை எடுத்து உரக்க வாசிக்க சொல்லணும். அதில் ஆரோக்கியத்தை பேணும் வாசகங்கள் அடங்கிய இடங்களில் முத்துக்களை பெற்றும், ஆரோக்கியத்தை இழக்கும் வாசகங்கள் அடங்கிய இடங்களில் முத்துக்களை இழந்தும் இறுதி இலக்கை அடைவார்கள். விளையாட்டின் முடிவில் யாரிடம் அதிக முத்துக்கள் இருக்கின்றதோ அவர்களே வெற்றி பெற்றவர்கள் ஆவர். அந்த அணியினருக்கு நட்சத்திரங்களை வழங்கி பாராட்டணும். முடிவில் குழுவினரிடம் புளிய முத்துக்களை பெற்ற இடங்களையும் புளிய முத்துக்களை இழந்த இடங்களையும் கேட்டு அதற்கான காரணங்களை மாணவர்களைக் கொண்டே கூற சொல்லணும். செயல்பாட்டின் இறுதியில் பயணம் செய்வோம் பகுதியை மாணவர்களை செய்ய வைக்கணும். அலகு 3 தாவரங்கள் கட்டகத்தில் பூங்கொத்து செய்வோமா என்ற செயல்பாடு 7க்கான முன்தயாரிப்பாக இலைகள் மற்றும் மலர்களை கொண்டு வர சொல்லணும். இந்த செயல்பாட்டோட நீர் பாடத்திற்கான செயல்பாடுகள் முடிவடைகின்றன. இந்த கட்டகத்தில் உள்ள செயல்பாடுகளை சிறப்பாக கொண்டு செல்ல அனைவருக்கும் வாழ்த்துகள். மீண்டும் அடுத்த கட்டகத்திற்கான கட்டக விளக்க காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.